திவாகர் வந்து கேமரா முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை முழுக்க முழுக்க உள்வாங்கிக்கிட்டு இருக்குது அந்த பிக் பாஸ் டீம் தான். நம்ம கொஞ்சம் தான் போடுறாங்க. நிறைய நேரம் அவர் பண்ணுறதெல்லாம் அவங்க ரசிக்கும்படியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் நேற்று வந்து திவாகரை வந்து சரி ஏதோ ஒன்று குறை சொன்னாங்களே, தூங்குறாரு, இந்த இதுக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, நம்புற மாதிரி இல்லையே நீங்கள் சொல்கிறது. நீங்கள் சொன்னது ரெண்டு பேர், அந்த ஒரு பையன் சாமியாடி பையனும் திவாகரையும் சொன்னது நம்புற மாதிரி இல்லை. மக்கள் நம்புவாங்களா? என்னாலே எனக்கே நம்புற மாதிரி இல்லை, மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு. அப்போ அந்த டீம் வந்து அவரை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். நிஜமாலுமே ஒருத்தட்ட நல்ல திறமை இருந்துச்சு, இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான மனிதராக இருக்காருன்னா கண்டிப்பாக அவரை அந்த டீம் வந்து மக்களே ஆதரவு அளிக்காட்டாலும் கடத்திட்டு போகதான் செய்வாங்க. ஆனால் இப்போ மக்களோட பார்வை மாறி இருக்கு. அந்த நபர் யாரோ எவரோ மாதிரி இருந்த நபரை ட்ரோல் பண்ணி கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணி பாப்புலராக்கி விட்டு அவரை பிக் பாஸ்குள்ளே போட்டு அவர் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு மக்களுக்கு அவரை கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து சிரிக்கிறார். இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். திவாகரோட ஆக்டிவிட்டீஸில் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு மாதிரி எங்கள் நல்லா ஸ்டைலாக இருக்கிற பையன் தண்ணி அடிக்கிறேன், திருடுறேன், என்னென்ன பண்ணுறேன், பார்க்குறக்கு லுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அவன் பண்ணுற தவறு முடிஞ்ச ஒரு ஆளை காலி கூட பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறான், இல்லை எங்கிட்ட ஒளிஞ்சு வாழ்கிறான். ஒருத்தன் அழகாக இருந்தால் மட்டும் போதுமா? அவனோட குணம் நமக்கு தேவையே கிடையாதா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரம்யா பொண்ணு வந்துச்சு ஒரு மாதிரி, எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா போயிடுறேன் பிக் பாஸ்ட்டை கேட்டுட்டு, நீ பாட்டுக்கு இதில் இல்லாமல் நீ போட்டுக்கு இருந்துறேன், போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், போய் கடந்து தொலையேன். அது ஒரு சாக்கு போல். அது 2-3 தடவை மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். 2 தடவை இருக்குமா? அப்புறம் ஏன் அதை இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரில. நிஜமாலுமே அப்படிலாம் மயக்கம் போட்டு டொம்முன்னு அப்படி போன மாதிரி விழுகிறவங்கலாம் எப்படி பிக் பாஸ்குள்ளே காலம் கழிக்க முடியும் தெரில. அதுவும் செம்மவாயாக பேசுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா திவாகர் பார்க்குறக்கு லட்சணமா இல்லை, ஆம்பளை பையன். ஆனால் அவர் செட்டில் ஆகிட்டார். அவர் ஒரு வீடை கட்டிட்டார். வீடு இருக்குது. செட்டில்னா கல்யாணத்தை சேர்த்து தான் சொல்லுவாங்க. வீடு கட்டி திருப்தியான அவர்கிட்ட ஒரு வேலை இருக்குது. அவரால் நல்லபடியாக அவர் லைஃப் லாங் நல்லா வாழ முடியுன்ற சூழலில் இருந்துக்கிட்டு தான் அவர் இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ரம்யா பொண்ணு வந்து ஆடல் பாடலில் இருந்துக்கிட்டு இருந்த பொண்ணு. ஏதோ இந்த கீழே இருந்தெல்லாம் வீடியோ பிடிப்பாங்க, கீழே உட்காந்துக்கிட்டு அப்படி உள்ள வீடியோ பிடிப்பாங்க, பாவாடைக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் அது சொல்கிறத நான் கவனித்தேன். ஆனால் அது பேச்செல்லாம் அப்படி ஒன்றும் தெரியல. எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிலாம் பேசுது. எப்படிப்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க நமக்கு தெரியாது. திவாகரை அப்படி கீழே கிடக்கிற மாதிரி அந்த பொண்ணு எங்கேயோ இடத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய பேர் இப்படி லைஃப்ல பண்ணுவாங்க. நம்மளை வந்து படுகேவலமாக திட்டுவாங்க, நம்மளோட அந்த சுயமரியாதையை உடைச்சி விடுவாங்க, தன்னம்பிக்கையை உடைச்சி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர் நிறைய பார்த்துட்டதுனால, திவாகர் நிறைய இதெல்லாம் பார்த்துட்டதுனால அவருக்கு இது ஒரு விஷயமாவே படலை. பதிலுக்கு எகிரி அடிக்கிறாரு. செல்ஃப் லவ் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் திவாகர் தான்.